அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக மார்ச் 9ஆம் தேதி முதல் நிச்சயமாக நல்ல செய்தி மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வலுவிழந்த அமைப்பில் வக்ரம் பெற்று வலம் வந்த வித்யாகாரகரான புதன் தற்போது வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வந்த புதன் வக்ரகதியில் திரும்பி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக சப்தம பார்வையை பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். இந்த இடத்தில் மார்ச் 29ஆம் தேதி 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து செலுத்த போகின்றன. எனவே பல வகையில பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதாலும் தைரியஸ்தானம் வலுப்பெறுவதாலும் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் உறுதியாக நீங்கக்கூடிய வகையில் நிச்சயம் நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அதற்கு பிறகு 7.5 சனியின் ஆதிக்கமும் முழுமையாக வீழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு. அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதிவது பல்வேறு வகையில நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான சனி முழுமையாக வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் அவர் வக்ரகதியில் திரும்புவதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுபத்துவ பாதையில் அவர் மட்டுமல்ல, இந்த வேளையில் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை நோக்கி ராகு நகர்ந்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரம் பெற்று நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை எளிதில் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செம்மையாக செய்து முடிக்க முடியும். அவர் சாதகமான சூழலில் மாறும் போது கடினமான சிக்கல் நிறைந்த சவால் நிறைந்த பணிகளை கூட மகர ராசிக்காரர்கள் எளிதில் சாதுரியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மனித வாழ்வில் அறிவாற்றலை பயன்படுத்தி மிக நுட்பமான பிரச்சனைகளை கையாண்டு மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய புதனின் அமைப்பு மிக பெரிய அளவில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் வக்ரம் குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாகவே செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்றவாறு உபரி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய முதன்மையான ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. செலவுகள் அதிகரித்தாலும் நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துவது மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை
மகிழ்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையில மனநிறைவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் சாதகமாக கைவிடுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் திருமணம், புத்திர பாக்கியம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே 7.5 சனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகத்தை வித்யா கரகரான புதன் குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் சற்று சாதகமாகவே உங்களை தேடி வருகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. மேலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில் தற்போது மன நிம்மதியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பியபடியே பல்வேறு வகையான பணிகள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. சிறு சிறு பிரச்சனைகள், உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் உங்களை துரத்தி வந்த சூழலில் அனைத்திலும் நல்ல மாறுதலை நிறைவாக வித்யா கரகரான புதன் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எவ்வளவு பெரிய சிரமம் நிறைந்த பணியாக இருந்தாலும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது புதனினுடைய இந்த மாறுதலும் உறுதியாக கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நல்ல செய்தியாக உங்களை தேடி வருவதோடு உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. உறக்கத்தில் இருந்து எழுவது போல் சாதகமற்ற சூழலில் இருந்து தற்போது கலைத்துறையில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது என்பதை புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் நிறைவாக கிடைக்கும். பெயர் புகழ் அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் ஆதரவை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதோடு பல்வேறு வகையான யூகங்களை சிறப்பாக செயல்படுத்துவதால் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த உங்களது பாதையை மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. அதே போன்று மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மகர ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான பணிகளை நிறைவாக செய்து முடித்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை மகர ராசிக்காரர்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த புதன் வக்ர பயிற்சி நிறைவான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும்.